நெத்தன்யாகு மீதான ட்ரம்பினுடைய கோபமும் விமர்சனமும் 100% உண்மையானது என்று சொல்லி இஸ்ரேலுடைய அமெரிக்காவுக்கான தூதரே இன்றைக்கு வெளிப்படையாக இஸ்ரேலிய ஊடகங்கள்ல பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கான காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் ஈரான் மீதான செய்திகளை மிகைப்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருந்தது. சும்மா இருந்த ஈரான் மேல அட்டாக் பண்ணி அமெரிக்கால பேரையும் கெடுத்து நம்ம பேரையும் கெடுத்து அமெரிக்கா பலம் மிக்கது என்று இருந்தது. இப்ப ஈரான் தோத்து போயிட்டோங்கிற அளவுக்கு நிலைமையை கொண்டு விட்டுட்டாங்க என்கிற கோபம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானது. மட்டுமல்லாம ஈரான் போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள்ல நாங்க ஹொர்முஸை வெள்ளிக்கிழமை திறக்கணுமா இருந்தா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி லெபனான்ல இருந்து எல்லோ பார்டர்லாம் கிடையாது, லெபனானுடைய இன்டர்நேஷனல் பார்டருக்கு மொத்தமா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்னாடி வந்துடணும் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகவும் மோசமானது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரானும் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல யாருக்கு லாபம்னா ஈரானுக்கு தான் லாபம். இது அமெரிக்காவுக்கும் நஷ்டம், இஸ்ரேலுக்கும் நஷ்டம், வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் நஷ்டம், ஈரானுக்கு மட்டும் தான் இதுல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதர் டேனின் டானன் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும் ஈரான்ட்ட ஏமாந்துட்டாங்க. அமெரிக்க அதிபரை நம்பி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இஸ்ரேலுடைய ராணுவமும் அமெரிக்காட்ட ஏமாந்துட்டாங்க. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்பி அரபு நாடுகள் எல்லாம் அவங்க ஏமாந்துட்டாங்க. மொத்தத்தில் அரபு நாடுகள் ஏமாந்து இருக்குது, இஸ்ரேல் ஏமாந்து இருக்கிறது, அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏமாந்து இருக்கிறாரு. இவங்க அத்தனை பேரையுமே அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க.